ஹலோ. ஹாய் கிரிஷ். எல்லாம் நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன்பா. ஓகே தேங்க்ஸ். ஆனா நீ எதுக்குடா ஒரு ஒர்க்கரா போய் வேலை செய்யணும்? நீ ஏன்டா இப்படி பண்ற? நடந்ததெல்லாம் மறக்கிறதுக்கு புது ஆளுங்களை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மச்சான், தான் ராஜ்யத்தை காப்பாத்திக்க ராஜா போர் வீரரோட போர் வீரராகி யுத்தம் பண்றது சகஜம். அதாவது தலையெழுத்து. நடந்ததை மறக்கணுங்கிறதுக்காக உன் ஆபீஸ்ல போய் நீ ஒர்க்கரா வேலை பார்க்கறதுக்கு உனக்கு என்னடா தலையெழுத்து இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அட்லீஸ்ட் எனக்காவது யோசிடா. நீ இது எல்லாமே மறக்கணும்னா சொல்டா. பேங்காக்கு 2 டிக்கெட் போடுற. டேய் இதையாவது பேசிக்கிட்டு உனக்கு எப்படி லைஃப் என்ஜாய் பண்ணணும், எதை எங்க போய் மறக்கணும்னு தெரியல. சீக்கிரம் ரெடி ஆயிடு வா. பேங்காக்கு போயிருந்தா எல்லாத்தையும் மறந்துருக்கலாம். எந்த போட்டோவை பார்த்தாலும் ஆட்டாவே இல்லையே. வேற போட்டோவை தான் ஷூட் பண்ண சொல்லணும். ஆஹா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? காலேஜில், கோவிலில், பஸ் ஸ்டாப்பில் இந்த பொண்ணுங்களா எதை பார்ப்பாங்கன்னு தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம கண்ணுங்க இந்த பொண்ணுங்களை தான் தேடிக்கிட்டே இருக்கோம். உண்மைதானே மச்சான்? ஏ அனு, அழகுங்கிறது வானத்துல இருக்கா, பூமியில இருக்கா, காட்டுல இருக்கான்னு தெரியாது. ஆனா அது எங்க இருக்கோ அதை நோக்கி தான் நம்ம கண்ணு நம்மளே இழுக்கும். அப்படிதானே மச்சான்? வாழ்க்கையை விட்டு போனதுக்கு அப்புறம் கண்ணில் தண்ணியை தோர்த்து வார்த்தை எப்படிறா அப்புறம்? ஐயோ அடங்கப்பா, வாடாப்பா வா. தேவதாசாவே மாறிட்டான். ஹாபிஸா? என்னவா இருக்க போகுது? டெய்லி விடிஞ்சதும் பொண்ணுங்களை பாக்குறதுக்கு ஆபீஸ் வர்றது, நைட் ஆனா அவங்கள நினைச்சு சரக்கு அடிக்கிறது, நைட்டு கனவுல ஏன் வரலன்னு காலையில ஏஞ்சி வந்து ஆபீஸ்ல கேட்கணும். ஆனா கேட்க முடியாது. ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் லைஃப். மச்சான் சாரி, அவங்க உன் ஆபீஸை பத்தி தானே கேட்டாங்க. யூ கேரி ஆன். ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி. வா மச்சான் வா, உட்காரு. மச்சான், இவதான்டா என் கனவு, என் மனசு எல்லாத்தையும் கெடுத்த தேவதை. ஃபர்ஸ்ட் உனக்கு மனசு இருக்கா மச்சான்? கரெக்டா சொன்னீங்க பாஸ். இவனுக்கு மனசுன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. ஹாய், ஐம் பிரியா. ஹாய். ஹலோ. ஹலோ. ஐயோ, 2 பேரும் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கலாம் நினைச்சா இவ என்னையே குழந்தையா நினைக்கிறாளே.
மச்சான் உனக்கு எதுவும் தெரியலனா என்ன கேளு, நான் உனக்கு சொல்லித் தரேன். அவனுக்கு இங்க பாருடா, இத எப்படி பண்ண பாத்தியா? எப்படி? உனக்கே தெரியல, நீ இன்னொருத்தருக்கு சொல்லி தரியா? ஹலோ, எங்களுக்கு எல்லாம் தெரியும், சான்ஸ் தான் கொடுக்கல. அப்படியா? அப்ப சரி, ஆல்காரிதம்க்கு ஸ்பெல்லிங் சொல்லு பாப்போம். ஆனா அவ்வளவுதானே. உனக்கு மேக்ஸ் அல்காரிதம் வேணுமா இல்ல சி லாங்குவேஜ் அல்காரிதம் வேணுமா? அது ரெண்டும் ஒண்ணுதான், நீ ஏதாவது ஒண்ணு சொல்லு. அப்படியா? ஓகே, நம்ம வந்த நேரம் சரியில்லைனா அப்படியே யூட்டன் அடிச்சிடணும். ஐயோ, இந்தாமா குடி, எனர்ஜி ட்ரிங்க் ஏய், குடி. வேண்டாம். ஏய், மேல இருக்கிறவங்களோட கீழ இருக்கவங்க தான் பலமா இருக்கணும். இந்தா குடி குடி. வேண்டாம்னு சொன்னல. யாருடா இவ? போய் தொலை. கிரிஷ், ஆ. இந்தா. கிரிஷ், ஏய் கிரிஷ், என்னாச்சு? ஏ மச்சான். Hey, what happened? பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. வா மச்சான். ஹாய். ஹாய். அது சரி, எங்க அவங்க? உங்க மேடமும் என் மேடமும் வரவே இல்ல. ஓ, அவங்களா? அவங்க வீட்ல இன்னைக்கு ஓணம் பண்டிகை. மேபி அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ரெண்டு குருவாயிரப்பா, நாம ரெண்டு பேரும் இருக்கி அணிச்சு தானம் பண்ணி விளையாடலாமா? ஏய், உனக்கு மலையாளம் தெரியுமா? இல்ல குட்டி, எனக்கு மலையாளம் அறியாது. ஆக்சுவலி நான் மலையாள பிக்சர்லாம் மியூட் பண்ணி பார்த்தது அதிகம். என்ன மச்சான், அந்த ஷீலா மேமோட பாத்ரூம்ல ஒன்னா சேர்ந்து கமர்ஷியல் சாங்க போட்டுக்கிட்டே ஆடுவேன். ஹாய். 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 இந்தாங்க, இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன். இந்த விஷயம் எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. நீங்க வீட்டோட முடிச்சிருவீங்களா இல்ல பார்ட்டிக்கு வருவீங்களா? டேய் குண்டா, உனக்கு சாப்பிடுறது தவிர எதுவுமே தெரியாதா? எங்களுக்கு ஏகப்பட்ட டிஷ்ஷுங்க தெரியும், அதை சாப்பிடதான் யாரும் சப்போர்ட் பண்ணல. நீங்களாவது சப்போர்ட் பண்ணுவீங்களா? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. சொல்டா மச்சான். என்ன? அப்படியா? எங்க இருக்க? சரி, நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். என்னடா ஆச்சு?